உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஜனநாயகன் படத்தையும் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வர்றது மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலையா சார்? அந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும்போது அது எந்த விதமான தாக்கத்தை வந்து விஜய்க்கு ஏற்படுத்த போகுது? இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் வராது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த படத்தை கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு கெயின். யார்? விஜய்க்கும் கெயின், பாஜகவுக்கும் கெயின் தான். அப்போ தேர்தல் நேரங்களில் அந்த படத்தை கொண்டு வராங்க. கரெக்டாக தேர்தல் உச்சத்தில் இருக்கிறப்ப இந்த ஏப்ரல் மேல அது கரெக்டாக லீவ் வரும், ஹாலிடேஸ், ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும். கரெக்டாக அந்த படத்தை கொண்டு வந்து வச்சாங்கன்னா தேர்தலில் அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு பக்காவான பிளான் படி தான் பண்ணுறாங்க. பக்கா பிளான் தான் அது. ஒரு பிரச்சாரமாக இருக்கும். அதைத்தான் பண்ண போகிறாங்க. மாஸ் பிரச்சாரமாக அதைத்தான் பண்ண போகிறாங்க. அதை பண்ணக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, படத்துக்கும் வந்து பல்வேறு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஓடிடிக்கு வந்து முன்னாடி விற்றுட்டாங்க படத்தை. இப்போ வந்து அமேசான் பிரைம் வந்து சட்ட ரீதியாக வந்து ஜனநாயகன் டீம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டு அவங்க 2 பேரும் தலைமையிலான இந்த விசாரணையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரணை நிறைவடைந்தது, தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு இந்த வழக்கை வந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. இது அவர்கள் என்னைக்கு எடுக்கிறாங்கிறது அதுக்கு பிறகு தெரியும். நெக்ஸ்ட் மந்த் எடுக்கிறாங்களா, இல்லை அதுக்கு அடுத்த மாதம் எடுக்கிறாங்களா, எப்போ டேட்டு போடுறாங்கன்னு தெரியாது. விஜய் கைது செய்யப்படுவாரா, விஜய் வந்து தேர்தலை புறக்கணிப்பாரா, விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவாரா அப்படிங்கிற 3 கேள்வியும் ட்ரையாங்கிள் கொஸ்டினாக போய்கிட்டு இருக்கு. இதில் உண்மையும் இருக்குது. அது நமக்கு பெரிய செட்பேக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, தேர்தல் புறக்கணிப்பை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் தான் அவர் தான் உருவாக்கியிருக்காங்க, தேர்தல் புறக்கணிப்பை செய்யுங்க, ஒன்றும் கட்டமைப்பு நாங்கள் சரி பண்ணலை, பூத் லெவலில் ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ணலை, இந்த நேரத்தில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறது வந்து சரியாக இருக்காது, அதனால் இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வர்றேன், அது வரைக்கும் கட்சியை கட்டமைக்கக்கூடிய வேலை செய்கிறோம் அப்படின்னு அந்த முடிவை எடுப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபைரன் இருந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். விஜய்க்கு வந்து மன ரீதியான ஒரு அழுத்தம் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ஜேர்னலிஸ்ட்டும் பேசுறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? என்ன அழுத்தம் கொடுத்துட்டாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவரை? அவர் சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டு ஒரு 4 மணி நேரம் விசாரணைக்கு வந்திருக்கிறாரு. அவர் ஏதாவது அவரை வந்து அலக்கழிச்சிட்டாங்களா, 4-5 மணி நேரம் உட்கார வச்சுட்டாங்களா, கைது பண்ணிட்டாங்களா, என்ன மன ரீதியான தாக்கம் பண்ணாருன்னா என்ன பண்ணிட்டாங்க அவரை? ஒன்றுமே பண்ணலையே. விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க. அது சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாரு, தனி ஃப்ளைட்டில் இது கமர்ஷியல் ஃப்ளைட்டில் போனால் கூட சிக்கலாக சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறாரு. போனவுடனே அவருக்கு விஐபி கேட் 4 திறந்து விடப்படுது. ஃபாரின் டெலிகேட்ஸ் வந்து லேண்ட் ஆகக்கூடிய ஒரு கேட்டை திறந்து விடுறாங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய பெரிய நட்சத்திர ஹோட்டலில் போய் தங்குறாரு. ரொம்ப சாஃப்டாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் அவரை ஹேண்டில் பண்ணுறாங்க. விசாரணைக்கு அவருக்கு தேவைப்படக்கூடிய வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. என்ன மன ரீதியாக அவரை தாக்கப்பட்டாங்க? அவரை கூட்டு போய் சிதம்பரம் மாதிரி அவரை பல நாள் ஜெரல் அடிச்சிருந்தாங்களா? இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த சிதம்பரத்தை கைது பண்ணி விசாரணைங்கிற பேரில் என்ன வேணால் பண்ணாங்க. உமர் காலித்தின் ஒரு போராடிய ஒரு மாணவனை 5 வருஷமாக வழக்கு விசாரணையில் ஜாமீன் கிடைக்காம கதை பண்ணாங்களா? விஜய்க்கு என்ன மன ரீதியான நெருக்கடி கொடுத்தாங்க? விஜய் ஜாலியாக தனி ஃப்ளைட்டில் ஒரு 10 பேரோட போகிறாரு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்குறாரு, 4 மணி நேரம் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவ்வளோதான். என்ன நீங்கள் வந்து விஜய் வந்து கைது பண்ணி முடக்கி, விஜய் உள்ள சொத்துக்களை முடக்கி, விஜய் வந்து செயல்பட முடியாமல் முடக்கிறாங்களா? இது எல்லாமே நரேஷன் தான். விஜய் வந்து பாஜகவுக்கு எதிரான நபர், விஜய் பாஜக வஞ்சிக்கிறது அப்படிங்கிற திமுக அவுட் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகணுங்கிற பண்ணக்கூடிய ஒரு நரேஷன் தான். அந்த பாயிண்ட் எடுக்கிறாங்களா? இல்லை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு, இந்த மாதிரியான கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இல்லை. இவ்வளோ பண்ணிட்டு கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா 2 கட்சிக்கும் அது செட்பேக் தான். டிவிகே தரப்பு ஓட்டுகளும் சிதறும், அதிமுக பாஜக ஓட்டுகளும் சிதறும். அப்படிங்கும்போது அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. இவரை தனக்கு எதிரான ஒரு நபராக இங்கே ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணக்கூடிய வேலையை இவங்க செய்கிறாங்க. ஜனநாயகன் படத்தையும் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வர்றது மாதிரி ஒரு பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கலையா சார்? அந்த படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் வரும்போது அது எந்த விதமான தாக்கத்தை வந்து விஜய்க்கு ஏற்படுத்த போகுது? இல்லை, எலெக்ஷனுக்கு அப்புறம் வராது. எலெக்ஷனுக்கு முன்னாடியே அந்த படத்தை கொண்டு வந்தால் தான் அவங்களுக்கு கெயின். யார்? விஜய்க்கும் கெயின், பாஜகவுக்கும் கெயின் தான். அப்போ தேர்தல் நேரங்களில் அந்த படத்தை கொண்டு வராங்க. கரெக்டாக தேர்தல் உச்சத்தில் இருக்கிறப்ப இந்த ஏப்ரல் மேல அது கரெக்டாக லீவ் வரும், ஹாலிடேஸ், ஸ்கூல் ஹாலிடேஸ் வரும். கரெக்டாக அந்த படத்தை கொண்டு வந்து வச்சாங்கன்னா தேர்தலில் அது பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு பக்காவான பிளான் படி தான் பண்ணுறாங்க. பிளான் தான் அது. தெரியாமல் உட்காந்துக்கிட்டு விஜய் நெருக்கடி கொடுக்குறாங்க, விஜய் அழுத்தம் கொடுக்குறாங்க, படத்தை முடக்கிட்டாங்க. நினச்சா அந்த படத்தை அவங்க நினச்சா 5 நிமிஷம் கொண்டு வந்துட முடியும். ஆனால் அவர்கள் திட்டமிட்டே தான் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், பிரச்சாரம் எல்லா கூட்டணியும் பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, எல்லா கூட்டணியும் கணக்குகள் முடிஞ்சிருச்சு, வேட்பாளர் வச்சுட்டாங்க, இறுதிக்கட்ட வேட்பாளர் பட்டியலும் வந்துருச்சு, பிரச்சாரம் சூடு பிடிச்சி போயிட்டு இருக்கும். ஜனநாயகன் படம் ரிலீஸ் எப்படி இருக்கும்? ஒரு பிரச்சாரமாக இருக்கும். அதைத்தான் பண்ண போகிறாங்க. மாஸ் பிரச்சாரமாக அதைத்தான் பண்ண போகிறாங்க.
அதை பண்ணக்கூடிய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க இப்போ. ஓகே, இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா படத்துக்கும் வந்து பல்வேறு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஓடிடிக்கு வந்து முன்னாடியே விற்றுட்டாங்க படத்தை. இப்போ வந்து அமேசான் பிரைம் வந்து சட்ட ரீதியாக வந்து ஜனநாயகன் டீம் எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு தகவல் போயிட்டுருக்கு சார். இல்லை, இந்த படத்துக்கு உண்டான சட்ட ரீதியான பிரச்சனை நமக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அவங்க டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி சென்சார் கேட்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஜனவரி மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு அந்த படத்தை பார்த்த 6 சென்சார் போர்டு மெம்பரில் ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு நாங்கள் ரிவைசிங் கமிட்டி அனுப்பணும்னு அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க. அந்த மெயில் எங்களுக்கு வந்துருச்சுன்றாரு, வரலன்றாங்க. இந்த ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. அப்போ சென்சார் போர்டுக்கு தரப்புல இருந்து இந்த படத்தை நாங்கள் ரிவைசிங் அனுப்ப போகிறோம்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க இம்மிடியட்டாக கோர்ட்டுக்கு போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவாதம் நடைபெற்று தனி நீதிபதியாக இருக்கக்கூடிய திரு பிடி ஆஷா, அவர் நீதிபதி ஆஷா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்துக்கு யூஏ கொடுங்கன்னு ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, சென்சார் போர்டு தரப்புல வந்து இருநபர் நீதிபதிக்கான விசாரணைக்கு போகிறாங்க. சென்னை ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி 2 பேர் தலைமையிலான விசாரணைக்கு போகிறாங்க. அவங்க நீதிபதி ஆஷா அவர்கள் கொடுத்த வழக்குக்கு வந்து தடை கொடுக்குறாங்க. தடை கொடுத்தது பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வழக்கு விசாரணை எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு டேட்டு போடுறாங்க. 21ஆம் தேதிங்கிற ஒரு டேட்டை போட்டு இந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுறாங்க. உடனே வேகமாக என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்ச பிறகு அந்த வழக்கை எடுத்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து நீங்கள் கீழமை நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கப்பே கொண்டு வராதீங்க, இதை நாங்கள் எப்படி விசாரிக்க முடியும், இதை விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது, உடனே இந்த வழக்கை வந்து நாங்கள் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம்னு அந்த வழக்கை வந்து அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய தலைமை ஹைகோர்ட்லேயே போய் கேட்டுக்குங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதனுடைய விசாரணை இன்றைக்கி வந்துச்சு. இன்றைக்கி காலையிலேருந்து விசாரணை மாறி 2 தரப்புலையும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க, 22 நாட்டில் நாங்கள் படத்துக்கு சென்சார் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்சார் பண்ணணும், அது பலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவில் பண்ணோன்னா அமெரிக்காவுக்கான சென்சார் போர்டு இருக்கும். அந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய படத்தை அவங்க சென்சார் பண்ணி அந்த நாட்டில் எதுவும் பிரச்சனை வராத படமாக இருந்தோன்னா அவங்க சென்சார் கொடுப்பாங்க. அந்த மாதிரி 22 நாட்டில் நாங்கள் சென்சார் பண்ணி உலகம் முழுவதும் படத்தை 9ஆம் தேதி நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தேட்டர் ஓனர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெளிநாடுலேருந்து வாங்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய அளவில் பணத்துக்கு வந்து இன்வெஸ்ட் நடந்திருக்கு. இதெல்லாம் அமேசான் பிரைம் டைமுக்கு நாங்கள் படத்தை விற்றுருக்குறோம். அவங்க குறிப்பிட்ட படம் ரிலீஸ் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த படத்தை அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காகவும் அவங்களும் வந்து எங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் போனால் இந்த அக்ரிமெண்ட்டை மீறின காரணத்துக்காக எங்களுக்கு ஃபைன் போடுவாங்க, கேஸ் போடுவாங்க. இதெல்லாம் சிக்கல் இருக்குது. அதுக்காக எங்களுக்கு வந்து சென்சார் போர்டுன்னு சொல்லி எங்களுக்கு வந்து சென்சார் வாங்கி கொடுங்கன்னு இவங்க தரப்பு வாதத்தை வைக்கிறாங்க. இவங்க தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இது ப்ரொசீஜரே இப்படித்தான், நாங்கள் வந்து படத்தை பார்த்துட்டு ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்ணால் கூட ரிவிஷனுக்கு அனுப்புவோம். நாங்கள் ரிவிஷனுக்கு அனுப்பிச்சதுக்கு முன்னாடியே கோர்ட்டுக்கு போகிறீங்க. இப்போ ரிவிஷனுக்கு அனுப்பிச்சு ரிவிஷனில் கமிட்டியில் இருக்கக்கூடிய சேர்மனோ மெம்பரோ படம் பார்த்துட்டு படத்தில் சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த படத்தை நீங்கள் பண்ணியிருந்தா கூட நீங்கள் அடுத்து போயிருக்கலாம். ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் அனுப்பிட்டோடனே நீங்கள் வந்து உடனே போகிறீங்க. ரிவைசிங் போனோடனே நீங்கள் உடனே வந்து கோர்ட்டுக்கு போகிறீங்க. அப்போ நீதிபதி கேட்குறாரு, இந்த சேர்மன் பார்த்தாரு, சேர்மன் படம் பார்க்கல, ரிவைசிங் கமிட்டி மெம்பர்ஸ் சொன்னால் யாரும் படம் பார்க்கல, நீங்கள் அப்படியே கொடுத்தால் கூட நாங்கள் 20 நாள் ஆகுன்றாங்க. 20 நாள் வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டி மெம்பருக்கு சேர்மனுக்கெலாம் படத்தை போட்டு காமிச்சு அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணாமல் என்ஓசி கொடுத்தா தான் படம் ரிலீஸ் ஆகும். இப்படி 2 தரப்பு வாதமும் காலையிலேருந்து ஹைகோர்ட்டில் காலையில் ஆரம்பித்த வாதம் வந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் மாறி குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சென்சார் போர்டு வந்து எங்களை வந்து எங்களை சரியாக கம்யூனிகேஷன் பண்ணலை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. நீதிமன்ற தரப்பில் அவங்க தரப்புலேருந்து ஒரு சென்சார் போர்டு தரப்புலேருந்து சில வாதங்கள் வைக்கிறாங்க. பட தயாரிப்பு தரப்புலேருந்து வாதங்கள் வைக்கிறாங்க. பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கோன்றாங்க. இவங்க வந்து இதுதான் ப்ரொசீஜருங்கிறாங்க. நீதிமன்றம் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்கன்னா ஒரு அளவுக்கு மேல் நாங்கள் வந்து இதில் வந்து நேரடியாக சென்சார் போர்டுக்கு உத்தரவிட முடியாது அப்படிங்கிற மாதிரி 2 தரப்பையும் வாதத்தையும் கேட்டுட்ட நீதியரசர்கள் ஸ்ரீவத்சா அண்ட் அருள்முருகன் அவங்க 2 பேரும் தலைமையிலான இந்த விசாரணையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரணை நிறைவடைந்தது, தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு இந்த வழக்கை வந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. இது அவர்கள் என்னைக்கு எடுக்கிறாங்கிறது அதுக்கு பிரதான் தெரியும். நெக்ஸ்ட் மந்த் எடுக்கிறாங்களா, இல்லை அதுக்கு அடுத்த மாதம் எடுக்கிறாங்களா, எப்போ டேட்டு போடுறாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு டேட் ஒன்று வரும், இந்த சர்க்கிளில் ஒரு டேட் வரும், சைக்கிளிங் மாதிரி ஒன்று போடுவாங்க. இந்த சைக்கிளிங்கில் டேட் வர்றப்ப இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியல. நீதியரசர்கள் என்ன ஆர்டர் போடுறாங்க, சென்சார் போர்டில் நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புங்க, நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் திருப்பி வந்து ஒப்பீனியன் கொடுங்க அப்படின்னு ப்ரொசீஜர் இருக்குது. ஆக மொத்தம் இந்த படம் இந்த 2 மாதத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கட்டி தூரம் வரைக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே அந்த உச்சத்தில் பண்ணுறதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுறாங்க. அது ஜனநாயகன் படம் ஒருவேளை ரிலீஸ் ஆகணும் இருந்தாலும் கூட
அவங்க தியேட்டர் கிடைக்காது, தியேட்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுத்தம் தராங்க, இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா சார்? இல்லை அதுக்கு அந்த படம் ஆரம்பிச்சிருந்து ஒப்பாரி வச்சுட்டு தான் இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆன டேட்லேருந்து ஒப்பாரி தான். ஐயோ சிவகார்த்தியின் துப்பாக்கி வாங்கிட்டு வந்துட்டார், சிவகார்த்தியின் அவருக்கு எதிரி ஆகிட்டார், தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிரச்சனையாக இந்த படத்தை நீங்கள் வந்து பிரச்சனையிலேயே ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. தொடர்ந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு தேட்டர் கிடைக்காது, இந்த படத்தோட சேர்த்து பராசக்தி ரிலீஸ் பண்ணுறாங்க, சிவகார்த்தியின் அவருக்கு எதிராக திருப்புறாங்க, தேட்டர் ஓனர் பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒவ்வொரு பிரச்சனையாகவே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் பிரச்சனை எங்கடான்னு பார்த்தா சென்சார் போர்டில் பிரச்சனை. சென்சார் போர்டுக்கும் திமுக தான் காரணன்றாங்க. அதுக்கும் இப்போ அப்படிதான் சொல்றாங்க, ஆளும் கட்சி அழுத்தம் கொடுக்குது, தியேட்டர் கொடுக்கக்கூடாது. அந்த ஆளுங்கட்சி யார்? மத்திய அரசா மாநில அரசா? மாநில அரசு இந்த மாதிரி தான் பேசுறாங்க. மாநில அரசு தான் பேசுறாங்க. அப்ப இதை வந்து திமுகவுக்கு எதிரான நபர்களாகவே உங்களுக்கு காமிக்கக்கூடிய வேலையை, என்ன நடந்தாலும் திமுக தான் அப்படிங்கிற வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தேட்டர் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பெர்சன்டேஜ் அதிகமாக கொடுத்தா அவங்க தேட்டர் கொடுத்துட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மேலே ஒரு பெரிய படங்கள் எதுவும் இல்லை, ஒரு பெரிய ஸ்டார் படம் எதுவும் இல்லை. ரஜினிகாந்த் படமே எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு வருதா இல்லாட்டி அதுக்கு பிறகு வருதான்னு தெரியல, ஜெயிலர் 2லாம். அப்படிங்கும்போது ஏப்ரல் மேங்கிறது என்ன ஒரு 2 வாரம், அதிகபட்சம் 3 வாரம் தான் பெரிய படம் எந்த படமாக இருந்தாலும். அப்படிங்கும்போது தேட்டர் கிடைக்கிறதுக்கான பிரச்சனைலாம் இருக்காது. ஏன் அப்படி படிக்கிறாந்தா இவங்க வந்து இப்போ பிரச்சனையை வந்து கோட்டு படம் வந்துச்சு, எலெக்ஷன் பண்ணது அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு கோட் படம் வந்துச்சு. அப்போ தேட்டரில் தான் போட்டாங்க, பெரிய அளவில் எல்லா தேட்டர்லேயும் போட்டாங்களே. அப்போ ஏன் நெருக்கடி கொடுக்கல, அழுத்தம் கொடுக்கல? இந்த படத்துக்கு மட்டும் வந்துருச்சா? அப்போ இது வந்து ஒரு விதமான ஒரு நரேஷனை தான் பண்ணக்கூடிய வேலை பண்ணுறாங்க. பாஜக ஆதரவு அல்லது சார்பு ஊடகங்களில் ஒரு செய்தியை வந்து இப்போ விஜய் வந்து இந்த எலெக்ஷனில் நிற்க மாட்டார், அவர் வந்து இப்போ அந்த போட்டியிடக்கூடிய மனநிலை இல்லை அப்படின்னு ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவருடைய கட்சியை கலைக்கிற ஐடியா இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தி ஃபுல்லாக போயிட்டு இருக்கல சார். விஜய் கைது செய்யப்படுவாரா? விஜய் வந்து தேர்தலை புறக்கணிப்பாரா? விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு வருவாரா? அப்படிங்கிற 3 கேள்வியும் ட்ரையாங்கிள் கொஸ்டினாக போயிட்டு இருக்கு. இதில் உண்மையும் இருக்குது. இப்போ பாஜக என்ன நினைக்குது அப்படின்னா, விஜயை தன் பக்கம் கொண்டு வந்து கூட்டணிக்குள்ளே வச்சிடலாம், அப்படி வச்சா ஓட்டு நம்ம பக்கம் கன்சிடர் ஆகுமாங்கிற ஒரு சிக்கல் இருக்குது. அது அந்த வேலையை பாஜக செய்யாது, விஜயை கூட்டணியில் சேர்க்காது. தனித்து விஜயை நிற்க வச்சோம்னா விஜய் வந்து திமுகவை விட அதிமுக ஓட்டத்தை அதிகமாக பிரிக்கிறாரு, அது நமக்கு பெரிய செட்பேக்காக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, தேர்தல் புறக்கணிப்பை நீங்கள் செய்யுங்க, நாங்கள் தான் அவர் தான் உருவாக்கியிருக்கிறாங்க, தேர்தல் புறக்கணிப்பை செய்யுங்க, ஒன்றும் கட்டமைப்பை நாங்கள் சரி பண்ணலை, பூத் லெவலில் ஒன்றும் ஸ்ட்ராங் பண்ணலை, இந்த நேரத்தில் நாங்கள் தேர்தலை சந்திக்கிறது வந்து சரியாக இருக்காது, அதனால் நான் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வர்றேன், அது வரைக்கும் கட்சியை கட்டமைக்கக்கூடிய வேலை செய்கிறோம் அப்படின்னு அந்த முடிவை எடுப்பதற்கு தான் வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.